ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு சுலூர் சமையல். இன்றைக்கி நம்ம சோலா பூரிக்கு ஒரு சூப்பரான டிஷ் சன்னா மசாலா. அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த சன்னா மசாலா பார்த்திங்கன்னா சப்பாத்தி, ரொட்டி, நான் எல்லாத்துக்குமே எடுத்துக்கலாம். ஆனால் சோலா பூரிக்கு அப்படின்னாவே இந்த சன்னா மசாலா அப்படின்னு தான் சொல்லுவாங்க. வாங்க இதை நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போல் ஆயில் சேர்த்துருக்குறேன். இது நல்லா காஞ்சதுக்கப்புறமா பட்டை, ஏலக்காய், லவங்கம், பிரிஞ்சி எல்லாம் சேர்த்துட்டு இது நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம பெரிய வெங்காயம் சேர்க்கணும். பெரிய வெங்காயம் பார்த்திங்கன்னா நீல வாக்குலேயும் ஸ்லைஸாக கட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா குட்டி குட்டியாக க்யூப் சைஸ்லேயும் கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்க வைக்கலாம். இப்போ இது பொன்னிறமாக வதங்கிருச்சு. இப்போ நம்ம இதில் ஒரு பியூரி ஒன்று சேர்க்கணும். அதுக்கு நான் ஒரு 3 தக்காளி, ஒரு 4 பல் வெள்ளைப்பூடு, அப்புறம் இஞ்சி ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்து நான் இதை நல்லா அரைச்சி வச்சுருக்கேன். அதை நம்ம இதில் அப்படியே சேர்த்துக்கலாம். இப்போ இதை நம்ம பச்சையாக சேர்க்கறனால இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. கிட்டத்தட்ட ஒரு 1லேருந்து 1.5 நிமிஷம் போல் ஆகும். இப்போ இதோட பச்சை வாசனை ஃபுல்லாக போயிடுச்சு. இப்போ இதில் நம்ம தூள்கள் சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் போல் சேர்த்துருக்கேன். அதே போல் மல்லித்தூள் 1 ஸ்பூன் போல் சேர்த்துக்கலாம். அடுத்து கரம் மசாலா பார்த்திங்கன்னா ஒரு 1/2 ஸ்பூனும், சன்னா மசாலா ஒரு 1.5 ஸ்பூனும் சேர்த்துருக்கேன் இதில். இப்போது இந்த மசாலா ஃபுல்லாக இந்த கிரேவியில் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா அடிப்பிடிக்காமல் கிளறி விடுங்க. இப்போ இதில் பார்த்திங்கன்னா பட்டர் கொஞ்சம் போல் சேர்த்துக்கோங்க. ஒரு ஸ்லைஸ் அப்படின்ற அளவில் சேர்த்துக்கோங்க. இது ஏன் பட்டர் சேர்க்குறோம் அப்படின்னா ஒரு க்ளோ கொடுக்கறதுக்காக, இந்த மசாலாவில் ஒரு க்ளோ கொடுக்கறதுக்காக நம்ம இந்த பட்டர் சேர்க்குறோம். இப்போ இது நல்லா மிக்ஸ் ஆகிட்டு நல்லா உருகி நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஆல்ரெடி வேக வச்சு வச்சுருக்கிற அந்த தண்ணி, அதாவது கொண்டக்கட்டில் வேக வச்சு வச்சுருக்கிற அந்த தண்ணியை இதில் சேர்த்து இது நல்லா அந்த தண்ணி மசாலாவோடு சேர்ந்து நல்லா கொதிக்கட்டும். கொஞ்சம் திக் கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறமா அடுத்தடுத்த பொருள்களை சேர்த்துக்கலாம். இது நல்லா கொதிச்சிருச்சு. கொஞ்சம் போல் கொண்டக்கடலை எடுத்து நம்ம மிக்சியில் லைட்டாக ஸ்மாஷ் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். ஸ்மாஷ் பண்ணாமலேயும் சேர்க்கலாம். ஸ்மாஷ் பண்ணி சேர்த்து போகும்போது நமக்கு கொஞ்சம் அந்த திக்னஸ் கிடைக்கும். அடுத்து முழு கொண்டக்கடலையும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது நல்லா கொதிக்கட்டும். இப்போது ஒரு 2 நிமிஷம் கரைஞ்சி எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா கொத்தமல்லி இலையும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை ஆப்ஷனல் தான். ஃபைனலாக நம்ம கொஞ்சமாக ஜீரகத்தூள் சேர்த்து நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஜீரகத்தூள் ஏன் நம்ம ஃபைனலாக சேர்க்குறோம் அப்படின்னா, எந்த ஒரு ரெசிபிக்குமே ஜீரகத்தை நம்ம கடைசியாக சேர்க்கும்போது அதோடைய வாசனை ரொம்பவே அமேசிங்காக இருக்கும். அதனால் நான் ஃபைனலாக சேர்த்துருக்கேன். இப்போது இந்த டேஸ்ட் பார்த்திங்கன்னா நம்ம ஹோட்டலில் எப்படி ஒரு சன்னா மசாலா சாப்பிடுவோமோ அதே டேஸ்ட்டில் இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சன்னா மசாலா ரொட்டி, நான், சப்பாத்தி, ஈவன் தோசைக்கு கூட சூப்பராக இருக்கும். ஆனால் சோலா பூரிக்கு செம காம்பினேஷனுங்க. நீங்கள் கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை மறக்காமல் கண்டிப்பாக சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சூலூர் சமையலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.